Hi friends, welcome to Radha's recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரம்ஜான் ஸ்பெஷல் மஞ்சள் பூசணி அல்வா தான் பார்க்க போறோம். இந்த அல்வா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த ரம்ஜானுக்கு இதை நீங்க செஞ்சு பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மஞ்சள் பூசணி எடுத்துர்க்கேன். கட் பண்ணி உள்ள இருக்கிற விதைகளை எடுத்துறலாம். கத்தியாலேயோ இல்லைனா ஸ்பூனில் கூட இதை நல்லா க்ளீனாக எடுத்துடலாம். இப்போ இதை தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்போ இது ஒரு துருவலை வச்சு துருவிக்கோங்க. பெருசில் துருவ வேண்டாம், சின்ன சைஸில் இருக்கிற துருவலில் துருவி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சின்ன துருவலில் துருவினீங்கன்னா தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ துருவி எடுத்தாச்சு. அடுத்ததாக பேனை சூடு பண்ணி இந்த மஞ்சள் பூசணியை இதில் சேர்த்துடலாம். இதில் தண்ணிச்சத்தோடு இருக்கும். அந்த தண்ணிச்சத்தோடு நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா இந்த மஞ்சள் பூசணி வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வெந்த உடனே நல்லா இதை மசிச்சு விடுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது இதனுடைய அளவு 100 கிராம். இதை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இனிப்பு. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு அந்த சர்க்கரை பாகுலையும் இந்த பூசணி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா குழஞ்சி வரணும். இந்த அல்வா செய்கிறதுக்கு கரெக்டாக 25 நிமிஷம் ஆகும். நம்ம பூசணியை சேர்த்து முதல்ல வேக விட்டு எடுக்கிற டைம் 10 நிமிஷம். சர்க்கரையை சேர்த்து 15 நிமிஷம் செஞ்சோன்னா அல்வா ரெடி ஆகிடும். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு பிசுக்கு தன்மையோடு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்த உடனே 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை கடைசியாக சேர்த்துக்கோங்க. முதல்ல சேர்த்துடாதீங்க. கடைசியாக சேர்த்திங்கன்னா தான் அந்த அல்வோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். இப்போ நெய்யை சேர்த்துட்டு 2 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். ஒன்று சேர்ந்து பேனில் ஒட்டாமல் வந்ததுன்னா அல்வா பதம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது கூடவே 6லேருந்து 7 பாதாமை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துட்டு இப்போ இது குங்குமப்பூ சேர்க்க போகிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்து இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டு எடுத்தோன்னா அல்வா ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு ரம்ஜான் ஸ்பெஷல் மஞ்சள் பூசணி அல்வா. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.